ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னா, இப்போ சில நாளாக கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஒரு டெட் பாடி, அதாவது இறந்து 2 மாதம் ஆனதுக்கப்புறமா அந்த எலும்பு கூட தூக்கிக்கிட்டு ஒருத்தர் நடந்து போகிறது மாதிரி ஒரு ஃபோட்டோவும் சில வீடியோஸும் சமூக வலைதளங்களில் கொஞ்சம் பரவலாக பரவிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான நியூஸ் என்னங்கிறது தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அதாவது ஒடிசாவில் கேந்துஜர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். அங்கே ஜீத்து முண்டா அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய சகோதரியோட அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 ரூபாய் பணம் இருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்காக அவர் அந்த ஒடிசா கிராம வங்கியை போய் கேட்டிருக்காரு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் யாரோ அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டார். அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய சகோதரி, அந்த ஜீத்து முண்டாவுடைய சகோதரியோடைய அக்கௌண்ட் தான் இது. அதில் தான் 20,000 ரூபாய் இருக்குது. அவங்க இறந்துட்டதா சொன்னோன்னே, அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்னா இவங்க இறந்ததை எப்படி நாங்கள் காமிக்கிறதுன்றது அவருக்கு தெரியலை. அது என்ன பண்ணணும் ஏது ஒன்றுமே தெரில. அன்றைக்கே வந்துட்டு அது இறந்துட்டாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும், நீங்கள் வந்துட்டு டெத் சர்டிஃபிகேட் வேணும், இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு வேளை அவருக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரியலை. அவர் ஊர்லேயும் போய் சொல்லி பார்த்துருக்காரு. அது பற்றின விஷயங்கள் யாருக்குமே தெரியலை. மறுபடியும் வந்து பார்த்துருக்காரு. ப்ரூஃப் கேட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இறந்து 2 மாசமான அந்த குழியை தோண்டி அந்த எலும்பு கூட்டோட அதாவது தலையும் அந்த பகுதியெல்லாம் ஒரு கவர் பண்ணி அந்த கால் வெளியே தெரிறது மாதிரி, அந்த ஃபோட்டோவில் தெரிறது மாதிரி அவர் தூக்கிக்கிட்டு நேராக அந்த கிராம வங்கிக்கே போயிருக்காரு. அங்கே போனால் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா எலும்பு கூடோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீஸ் வந்து இந்த பிரச்சனையை ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, வந்ததுக்கு பிறகுதான் இது யாருடைய டெட் பாடி என்ன ஏதுன்றதெல்லாம் விசாரித்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இங்கே கேஷ் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா டெத் சர்டிஃபிகேட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்து அந்த வேலையெல்லாம் முடித்து அவருக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு அதை பற்றி தெரியலை, அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு அதை பற்றி தெரியலை அப்படின்னா சொல்லி புரிய வைக்கணும். அது சொன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா அது புரிகிறது மாதிரி சொல்லி புரிய வைக்கணும். இது எதுவோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நடந்து இன்னைக்கு கடைசியில் அவங்க சகோதரியோடைய டெட் பாடியை தூக்கிக்கிட்டு ரோட்டில் நடந்து பாருங்கள், முன்னாடி வந்து உட்கார்ந்துருந்து அவங்க வரப்பெல்லாம் ஷாக் ஆகிற லெவலுக்கு இந்த விஷயம் போயிருக்கு. எனிவே இது இப்போது வைரலாக போய்கிட்டு இருக்கிற ஒரு நியூஸ். தேங்க்ஸுங்க.